மற்றும் இருக்கலாம், எல்லாருமே பெஸ்டா இருக்கலாம். ஆனா தி பெஸ்டா, எல்லாரை விட பெஸ்டானவனா, எல்லாரை விட பெஸ்டானவளா தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு காண்பிக்கிற ஒரு மாதமாய் இருக்க போகுது. சும்மாவே ஆண்டவர் இந்த மாதம் ஆண்டவர் ஒரு டிஃபரன்ஸை உருவாக்குவார். அவங்கள போல நீ இருக்க மாட்ட, உன்னை போல அவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி போயினுக்குது, அவங்களது வாழ்க்கையும் அப்படிதாங்குது, இவங்க வாழ்க்கை அப்படி இருக்க போறதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸை ஆண்டவர் உனக்கு காண்பிக்க போகிறார். he going to prove கூட சொல்லலாம். அவர் நிரூபிக்க போகிறாரு. அவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. அவர் உன் மத்தியில இருக்கிறாரு. அவர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த மாதம் God prove பண்ண போறாரு. ஒரு சமயம் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஊழியத்துல அழைப்பு இருக்கு, ஆனா எனக்கு எப்படி எல்லாருமே என்னை அற்பமா என்றாங்க, எனக்கு சரியா வரலதான், எனக்கு சரியா சில காரியங்கள் நடக்கலதான், ஆனா அதனால நான் எப்படியா இருக்கிறேன், அற்பமா இருக்கிற எல்லா கண்களுக்கும். ஆனா இப்படி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன்னு நீ காத்துன்னு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னன்றாரு, நோ 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 நோ, ஐ அம் கோயிங் டு ப்ரூவ் இட். நான் அதை என்ன பண்றேன், நிரூபிக்கிறேன். நான் உனக்கும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி காட்டுறேன். நீ உன்னை எதுக்கு அழைச்சாரோ, எதுக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரோ அதுக்கு பாத்திரவானாய் ஆண்டவர் இந்த மாதம் உங்களை வைக்க போகிறார். ரொம்ப நாட்களாய் நீங்க தத்தளிச்சு கொண்டிருக்கிற, நான் எப்படி இவங்களுக்கு நிரூபிப்பேன், என் கம்பெனில நான் எப்படி நிரூபிப்பேன், இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல நான் எப்படி நிரூபிப்பேன்னா, நோ நோ, God is going to prove it. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி அவரே ப்ரூவ் பண்ணுகிற ஒரு மாதமா இருக்க போது. ஒரு டிஃபரன்ஸை காட்ட போகிறாரு. அவங்கள போல இவங்கள போலலாம் இல்ல, உன்னை ஆண்டவர் டிஃபரெண்டா வைக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன்.